உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஜிம் கேரியே தெரிஞ்சிருக்கும். த மாஸ்க், சோனிக், த ட்ரூமன் ஷோ இந்த மாதிரி மூவிஸ்லலாம் ஆக்ட் பண்ணவர். த ஃபேமஸ் கனடியன் அமெரிக்கன் ஆக்டர் ப்ளஸ் காமெடியன். ஆனால் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? ஏன் ஸ்ட்ரகிள் இன் இஸ் இயர்லி கரியர். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட பில்லை கூட பே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவர் அட்டன் பண்ண எல்லா ஆடிஷன்லையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த ஸ்டேஜில் பண்ணுறது ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. ஆனால் ஹி டூ டிஃப்ரெண்ட். ஹி ரைட் $10 million. அவரோட ஆக்டிங்க்கு அவரே அதை எழுதிக்கிட்டாரு. ஆனால் டேட் மட்டும் ஆஃப்டர் 5 years கழிச்சு மென்ஷன் பண்ணி வச்சிருந்தார். அந்த $10 million செக்கை வாலெட்டில் வச்சுட்டு தினமும் அதை அவர் வாங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். டெய்லியுமே அது அவருக்கு கண்டிப்பாக நடக்கும்ன்றதை அவருக்கு அவரே பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இன் 1990s. இன் 1994 டம்ப் அண்ட் டம்ப்ன்ற மூவியில் $10 million இவரோட ஆக்டிங் சர்வீஸ்க்கு பே பண்ணாங்க. த சேம் த அமௌண்ட் அவர் பிலீவ் பண்ணது. திஸ் இஸ் நாட் அ லக். அவரோட லைஃப் லிட்டரலி ஃபாலோட் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். இதுக்கு லா ஆஃப் அட்டென்ஷன்ற நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ரோட்ல போகும்போது அந்த கார் மட்டும் தான் உங்க